தேவன் திரும்ப ஒரு சந்தர்ப்பம் தருகிறார். தேவன் உனக்கு ஒரு திரும்ப சந்தர்ப்பம் தரார். தேவன் ஜனவரி 1 ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். தேவன் போன ஜூலை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். ஆனால் ஜூலை மாதத்திலே கர்த்தர் திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை தரப்போகிறார். உங்க வாழ்க்கையை மாற்ற இந்த 6 மாசம் ஒரு மாற்றத்தின் மாசமா இருக்க போகிறது. ஒரு மாற்றத்தின் மாசமா இருக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த 6 மாதங்கள் உங்களுக்கு மாற்றங்களின் மாசமா இருக்க போகிறது. ஒரு வித்தியாசத்தை என் தேவன் செய்வாராக. ஒரு மாற்றம் நடக்க போகிறது. சத்தமாய் சொல்லுங்கள், ஒரு மாற்றம். ஒரு மாற்றம் நடக்க போகிறது. ஒரு மாற்றத்தின் மாதமாக இருக்கும். ஆமென். உட்காரலாம். 2026ஆம் ஆண்டு இந்த 6 மாதங்களுக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை தேவன் தரப்போறார். இன்றைக்கு ஒரு புதிய சந்தர்ப்பத்தை தரப்போறார். 6 மாதங்கள் முடிந்தது. என்ன செய்தோம்? எவ்வளவு சேர்த்தோம்? இனி வரப்போற 6 மாதம் என்ன செய்ய போகிறோம்? தேவன் இந்த 6 மாதத்தை வீணாக்க விரும்பவில்லை. இந்த 6 மாதங்களை தேவன் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆனால் ஒரு கேள்வி, தேவன் ஆயத்தமாக இருக்கார் ஒரு புது காரியத்தை உன்மூலம் செய்ய. நீ செயல்பட ரெடியா? நீ செயல்பட ரெடியா? இந்த 6 மாதம் விசேஷ சக்சஸா? இந்த 6 மாசத்துல ஒவ்வொரு நாளும் செதுக்கி வெற்றி அடைய வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? நம்பர் 1, ஆரம்பத்துல எல்லாத்திலையும் ஆரம்பத்துல தேவனை முதல்ல வைங்க. முதல்ல நான் சொல்ல அந்த பிளான் பண்ணு, இந்த பிளான் பண்ணு, இதை செய், அதை செய்யணும். ஃபர்ஸ்ட் காட வைங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Get set go. ஆதியிலே தேவன். மறுபடியும் ஆதியிலே தேவன். பைபிள் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, இந்த பைபிள்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் தி பிகினிங் காட். பைபிள் ஆரம்பிக்குது தேவனோடு. பைபிள் ஆரம்பிக்குது தேவனோடு. இந்த பைபிள்ல வெற்றிக்கு காரணம் என்ன? இந்த பைபிள்ல வெற்றியின் ரகசியம் ஆதியிலே தேவன். இந்த பைபிள் முதலாவது தேவனை வைக்குது. எனவே தான் இன்றைக்கு உலகத்தில் எல்லா புக்களையும் எல்லா புத்தகங்களை விட உலகத்தில் அதிகமாக விற்கப்படுகிற ஒரே புத்தகம் அது பரிசுத்த வேதம் மட்டுமே. காரணம், in the beginning God. God first வச்சிருக்கே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தையை யாராலும் ஒருவனாலும் எந்த சக்தியாலும் எந்த அரசாங்கத்தாலும் அழிக்க முடியாது. காரணம், இது பரிசுத்த புத்தகம் என்கப்படியால் அல்ல, இது தேவனுடைய வார்த்தை என்கப்படியால் அல்ல. பைபிள் முதலாவது ஆதியிலே தேவன். ஆதியிலே தேவன். உங்க வாழ்க்கையில இந்த இனி வரப்போகிற நாட்கள்ல கடவுளை ஃபர்ஸ்ட் வைங்க. உங்களை எந்த சக்தியாலும் எந்த வல்லமையாலும் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. உங்க குடும்பத்துல காட ஃபர்ஸ்ட் வைங்க. உங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, அதுல சர்ச்சுக்கு தடை வருமா, தேவ ஊழியத்துக்கு தடை வருமா, அல்லது சண்டே சர்ச்சுக்கு தடை வருமா? முத பாரு. இல்ல ஃபர்ஸ்ட் காடா இருக்க வேண்டும். உங்க வியாபாரத்துல ஃபர்ஸ்ட் காட் ஆக்கணும். பணம் கிடைச்சோன்ன முதல்ல தேவன். வியாபாரம் சண்டே அக்ரிமெண்ட சைன் பண்ண போறோம். அந்த அக்ரிமெண்ட சைன் பண்ணா நமக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்க போகுது. விளைஞ்சா நமக்கு ஒரு பிளெஸிங். இப்ப கவனிங்க, நான் ஒரு அக்ரிமெண்ட சைன் பண்றேன். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணனும்னா ஒரு பிசினஸ் சைன் பண்ணா அங்க எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா நான் தேவனை குறித்து பார்க்கிறேன். தேவனோடு எந்த பிரச்சனை இல்லை. இந்த பிசினஸ் சண்டே பிரச்சனை இல்லை, ஊழியத்துக்கு பிரச்சனை இல்லை, பிசினஸ் சைன் பண்றேன், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் நான் சைன் பண்ண போற நேரம் நான் பார்க்கிறேன், இந்த பிசினஸ் நான் சைன் பண்ண எனக்கு ஊழியத்துக்கு பிரச்சனை வரும், சண்டே சர்வீஸுக்கு பிரச்சனை வரும்.
அதனால நான் இந்த பிசினஸ் வேணாம் சொல்லுறேன். முதல்ல சைன் பண்றேன், blessing கிடைக்குது. ஆனால் காடோட இந்த பிரச்சனை இல்லை, அது நல்லது. ஆனா நான் சொல்றேன், நீ சைன் பண்ணதுல காட வச்சு பார்க்கறதுல அங்க பிரச்சனை வந்தால் அது பெரிய blessing. ஏன்னா அந்த சைனை நீ பண்ணாம தூக்கி வீசும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் அவருக்காக இழந்தபடியால் அவர் 100 ஆசீர்வாதங்களை, நீ எனக்காக எதை இழக்கிறாயோ அதை 100 அத்தனையாய் தருவேன். ஞாயிற்றுக்கிழமை அம்மா ஹாஸ்பிட்டல் அம்மா பார்க்காத, ஆண்டவரை பாரு. கடவுள் இல்லாம எதுவும் செய்யுங்க, நல்லா தான் இருக்கும். ஆண்டவர் யோனாக்கு சொன்னாரு, நினிவேக்கு போன. அவனுக்கு நினிவே போகன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு தர்ஷீசுக்கு போனா. கப்பல் கிடைச்சு, அதுவும் மேல் தட்டு கிடைக்கல. மேல் தட்டு கிடைச்சா அந்த கடல் வெயில் இருந்துக்கும், அவனுக்கு கீழ்த்தட்டு தான் கிடைச்சு. நல்லா ஏசியில போன மாதிரி இருந்துச்சு. ஆனா வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கும். நீ செய்காய், அது எங்கேயோ உன் புள்ளட வாழ்க்கை நீ கண்ணால பார்த்து வேதனைப்படுவாய். லைஃப்ல காட் ஃபர்ஸ்ட் வைங்க. உங்க வியாபாரத்துல காட் ஃபர்ஸ்ட் வைங்க. ஊழியத்துல காட் ஃபர்ஸ்ட் வைங்க. உங்க பொருளாதார காட் ஃபர்ஸ்ட் வைங்க. ஆரம்பம் தேவனாக இருந்தால் அதன் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆரம்பம் தேவனாக இருந்தால் அதன் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆரம்பத்தை கடலை வை, அது உனக்கு ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். ஆதியாகமம் 1:1 சொல்லுது, ஆதியிலே மனிதன், ஆதியிலே புருஷன், ஆதியிலே மனைவி. இல்ல பைபிள் வெற்றியாக காரணம் ஆரம்பம் கடவுள். இந்த 6 மாசத்துல என்ன நடந்தாலும் எல்லாம் அவர்தான் சொல்ல வாழ்க்கை வெற்றியாகும். அந்த ஆரம்பம் கடவுள் அறிந்தபடியால் பாங்க அற்புதம் நடந்துச்சு. அந்த ஆதியாகமம் 1:1 சொல்லுது, ஆதியிலே தேவன் கடவுளை வச்சோன்ன வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானமும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் உண்டாக்கவில்லை, அவர் செய்யவில்லை. அற்புதமாய் நடந்துச்சு. நீங்க கடவுளை முதல்ல வச்சீங்கன்னாக்கி நீங்க வேலை செய்ய தேவையில்ல. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமாக காரியங்களை அவர் செய்து தருவார். அதிசயமான காரியங்கள் நடக்கும். முதலாவது கடவுளை வைங்க. இரண்டாவது, இந்த 6 மாசத்துல 2ஆம் வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 1:2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் பண்ணிட்டு. நம்பர் 1 காட் ஃபர்ஸ்ட் வைங்க. ரெண்டாவது, உங்க லைஃப்ல தேவன் புதுசா படிச்சா. இந்த 6 மாசத்துல எதையாவது புதுசா செய்யுங்க. ஆண்டவர் எத்தனோ ஆயிரம், 4000மோ 6000மோ 10,000மோ 20,000க்கு வானத்தையும் பூமியும் படைச்சிட்டாரு. ஆனா இடையில பிசாசு வந்து இந்த 6 மாசத்துக்குள்ள எல்லாம் குழப்பிட்டான். தேவன் சும்மா இருக்கல்ல, தேவன் திரும்ப புதுசா வெளிச்சத்தை படைச்சாரு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், எதையாவது புதுசா நீங்க செய்யறதுக்கு யோசிங்க. ஏதாவது புதுசா செய்ய யோசிங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றுமில்லாமல் புதுசாய் செய்தார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் எனக்கு எதையும் புதுசா செய்ய பணமோ அல்லது என் கையில எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். எதுவும் தேவையில்லை. ஆதியாகமம் 1:2 சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. இல்லாம ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ண? நான் என்ன செய்யலான்னு யோசிக்கணும். அப்பதான் உனக்கு வேலை வரும். பைபிள்ல யோவான் சொல்றான், என் சத்தத்தோ என்னோடு பேசினோட சத்தத்தை நான் கேட்க திரும்பினேன். அவன் திரும்பி அப்பதான் அவன் பார்த்தான்,
நீங்க ஒண்ணு என்ன செய்யலாம் திரும்புங்க. ஆபோக் சொல்லுறான், நான் அதை கூர்ந்து கவனிக்கையில் எனக்கு கிடைச்சு. வாழ்க்கையில ஏதாவது செய்யுங்க. இப்ப நீங்க செஞ்சு கொடுங்க. இப்ப நான் கூட இந்த சர்ச் செய்றேன், சில பிசினஸ் செய்றேன். இல்ல, இந்த 6 மாசத்துல நான் ஏதாவது புதுசா செய்ய வேண்டும். ஒன்றுமில்லாததுல அவர் உருவாக்கிய தேவன். இன்றைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல, நீ உன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை ஆரம்பி. சோம்பேறியா இருக்காத. பழைய தோல்விகளை விடு, பழைய காரணங்களை விடு. ஆமா, 6 மாசத்துல இந்த பிள்ளை செஞ்சேன், என் வாழ்க்கையில இங்க தோத்தேன், இந்த இடத்துல இது நடந்துச்சு, இதே பேசிக்கொண்டு இருந்தவே இல்ல. இதுவரை வீணாக்கிட்டேன், இனி நான் எப்படி இருக்க போறேன்? இனி என் வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது? இந்த 6 மாசத்துல ஒரு புது ஒழுக்கம், இந்த 6 மாசத்துல புது ஜெபம், இந்த 6 மாசத்துல புது வேதம், இந்த 6 மாசத்துல புதிய ஒரு சேமிப்பு, இந்த 6 மாசத்துல புதிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த 6 மாசத்துல புதிய ஒரு பிசினஸ் முயற்சி. வாழ்க்கையில கடவுளை ஃபர்ஸ்ட் அவை. இத்தனை வருஷம் 10 வருஷம் வாழ்ந்து வாழ்ந்து வீட்டு கூலியை கட்டினா எதையோ செஞ்சா, ஆனா வீடு வாங்கல. 10 வருஷம் வேலைக்கு போனா ஆனா ஒரு பைக் வாங்கல. 10 வருஷம் நீ வாழ்ந்தா ஆனா ஒரு வாகனம் வாங்கல. அதே ஜாப் இன்னும் 10 வருஷம் செஞ்சாலும் அதே தானே. மாற்றம் வராது. உனக்கு மாற்றம் வரணும்னா செஞ்சதை மாத்து, செஞ்சதை மாத்து. நான் 6 மாசம் எப்படி சர்ச் நடத்தணும்னோ அதே மாதிரி இந்த 6 மாசம் சர்ச் நடத்தினா அந்த 6 மாசம் மாதிரி தான் இருக்கும். அப்ப நான் மாற்ற வேண்டும். 3வது, ஆண்டவர் என்ன செய்றா? பிரசங்கி 9:11, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகமுள்ள வேகமும் யுத்தத்துக்கு சௌந்தரியவான்களின் சௌந்தரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ள ஞானம் போதாது. ஆமா, நல்ல கவனிங்க. உனக்கு வேகம் போதாது, உண்மை. பாஸ்டர் வேர்ல்டுக்கு வேகம் போதாது, பாஸ்டர் வேர்ல்டுக்கு சௌந்தரியம் இல்லை, பாஸ்டர் வேர்ல்டுக்கு பிழைப்புக்கு வேண்டிய ஞானம் இல்லை, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்தியும் போதாது, தயவு கிடைப்பதற்கு வித்துவான்கள் அறிவும் போதாது. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ சேலம் நேரிட வேண்டும். கர்த்தர் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல சமயத்தையும் ஒரு தேவனுடைய ஒரு சான்ஸையும் தேவனுடைய ஒரு கிருகையும் இந்த நாளில் கர்த்தர் தர போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு வீட்டுக்கு போற நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேவன் உனக்கு ஒரு சான்ஸ் தர போறாரு. எனக்கு எப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரோ அதே போல ஒரு சந்தர்ப்பத்தை, தாவீதுக்கு கோலியாத் அடிக்க கொடுத்த சந்தர்ப்பத்தை போல ஒரு சந்தர்ப்பம். உட்காங்க. கடவுள் இந்த இடத்துல யாரையும் மறப்பதில்லை. கடவுள் யாரையும் மன்னிப்பில்லை. அந்த வசனம் பாங்க, அவர்கள் எல்லாருக்கும், இந்த இடத்துல எல்லாருக்கும், சிலருக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு ஒரு தேவ செயல், உங்களுக்கு ஞானம் இருந்து வேலை இல்லை, புத்தி இருந்து வேலை இல்லை, தேவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம், அது கிடைக்க போகுது, அது கிடைக்க போகுது. ஆமே, இன்றைக்கு கர்த்தர் தர போறாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தர போறார். ஒவ்வொருக்கு ஒரு சந்தர்ப்பம் வரப்போகுது. சிலருக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது, சிலருக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது, சிலருக்கு ஒரு வியாபாரம் கிடைக்க போகுது, சிலருக்கு ஒரு ஊழியம் கிடைக்க போகுது, சிலருக்கு குடும்ப ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆனால் சந்தர்ப்பம் வந்தால் போதாது, நீ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுப்பார். நான் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறேன். இந்த வரப்போற 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு எங்க இருந்தாவது ஒரு சான்ஸ் யார் மூலமாவது கிடைப்பதாக. உங்க வாகனத்தை மாத்த, உங்க வீட்டை மாத்த, உங்க தொழிலை மாத்த, உங்க பிசினஸ் மாத்த, உங்க தொழில ஒரு அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் யார் மூலமாவது செயல்படுவாங்க. உட்காங்க. நீங்க அநேக சான்ஸ் இழந்திருக்கலாம். நானும் நிறைய இழந்துட்டேன். நானும் மிக வந்த நிறைய இழந்துட்டேன். ஆனால் தேவன் ரொம்ப நல்லவர். அவர் இந்த 6 மாசத்துக்கு உனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் தர, திரும்ப சான்ஸ் பயன்படுத்துங்க. முதலாவது தேவனை முதல்ல வைங்க. 2வது புதுசா செய்யுங்க. 3வது தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பாங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 6 மாசத்துல 4வது 6 மாதங்கள் போயிட்டு, சொல்லுங்க, 6 மாதங்கள் போயிட்டு. ஒருவேளை அந்த 6 மாதத்தில் நீ ஜெபிக்காம இருந்துக்கலாம். நான் நல்ல ஜெபம் பண்ணிதான் இன்னைக்கு சபை வளர்ந்துக்குமே.
நான் நிறைய பிளான் பண்ணல அந்த பிஸ்னஸும் சர்ச்சும் முன்னுக்கு வந்துக்குமே. நான் சில காரியத்தை முயற்சி செய்யலை, சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன், சில இடத்த விட்டுட்டேன், சில இடங்கள் அங்கே முடிஞ்சு போயிட்டு அந்த 6 மாசத்துல என்ன நடந்துச்சோ அதெல்லாம் இப்போ போயிட்டு மாற்ற முடியாது. ஆனால் தேவன் நமக்கு இன்னொரு 6 மாசம் தந்திருக்கார். இந்த 6 மாசத்துல நீ தெரிஞ்சுக்கோ, அவ்வளோ பிரச்சனை நீ தோல்வி அடைஞ்சிருந்தாலும் தேவன் இன்னும் உன்னை கைவிடவில்லை. தேவன் உனக்காக கதவை மூடல்ல. தேவன் மறுபடியும் சான்ஸை கொடுக்காரு. பழச மறந்துரு. நான் ஒரே நாள் 2 கோடி இழந்தேன், நான் ஒரே நாள் ஒரு 3 கோடி இழந்தேன், நான் சில மிஸ்டேக்கள் பண்ணேன், ஏன் இப்படி பண்ணேன், எதுக்கு பண்ணேன், அதை யோசிக்க கூடாது. அதை விட்டுறணும். கடந்ததை நினைத்து கலங்காத, நடந்ததை மறந்துற, சிலாக்களை மன்னிச்சுற. சில இடத்துல நாங்க தோத்துக்கணும். நாங்க தோக்க ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்க வெற்றி. நம்ம தோக்க ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்க வெற்றி. நாங்க யார்கிட்ட தோக்கமோ அது அவங்களுக்கு தோல்வி. வாழ்க்கையில தோக்கப்படிங்க, அது அவங்களுக்கு வெற்றி. எனவே பழச மறந்துங்க. 5வது, முதலாவது தேவனவை இந்த மாசம் புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. பழச மறந்துங்க. 5வது அத்திமகம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணல. ஒரு மனிதன் ஒரு மரத்தை நட்டிருந்தான், மரம். அந்த மரம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மரம். அந்த மரம் ஒரு பிஸ்னஸ். அந்த மரம் ஜீசஸ் சொல்ல ஊழிய மரம். இதை நட்டியது ஆண்டவர். ஆனா நட்டி இந்த ஜீசஸ் மரத்தை, இந்த தோட்டத்தை நல்லா பார்த்துக்கொண்டு வால்ட் ராஜ் பண்ணி கொடுத்தாரு. உன்னுடைய பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கொண்டு உங்களுக்கு கொடுத்தாரு. சரியா? ஆனா நானும் 6 வருஷமா ட்ரை பண்றேன். இல்ல 3 வருஷம். அவன் சொன்னா 3 வருஷம். அவன் சொல்றான், அடுத்த வருஷம் இருப்பாங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வர. 3 வருஷம் இந்த சர்ச்சை நீ செய்கிறா வால்டர். ஆனால் இன்னும் 3 சர்வீஸ் தான் இருக்கு. 4வது சர்வீஸ் இல்லை. நீ வேஸ்ட். இந்த ஊழியத்தை விட்டுரு. நீனும் இந்த பிஸ்னஸ் செய்கிறா, பிஸ்னஸ் லாபம் இல்லை, விட்டுரு. உனக்கு இந்த பிஸ்னஸ் வேணாம். நீ இந்த கம்பெனியை நடத்துறா, விட்டுரு. நீ மொண்டசரி செய்கிறா, விட்டுரு. நீனும் தொழில் செஞ்ச ஒன்றும் இல்லை, விட்டுருன்னு எனக்கு சொல்லாரு. நான் ஆண்டவரை பார்த்து சொல்றேன், தேடி வர்றேன், ஒன்றையும் காலில் இதை வெட்டி போடு. ஜீசஸ் வேணாம், ஊழியம் வேணாம், இது நிலத்தை கெடுக்குன்னு சொன்னோன்னா நான் ஒரு பதில் கொடுக்குறேன். அந்த பதில் உங்க பதிலாக கூட. அடுத்த வசனம். அதற்கு அவன், ஐயா இந்த வருஷம் மட்டும் கொட்டும், இந்த 6 மாசம் ஜீசஸ் எனக்கு தாங்க, இந்த 6 மாசம் எனக்கு இந்த பிஸ்னஸை தாங்க. நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏர் போடுவேன், நான் கொத்துவேன், நான் ஏர் போடுவேன், நான் கொத்துவேன், இதை வெட்டுவேன், இதை வெட்டி தோண்டி 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 நல்ல உரம் போடுவேன். இந்த சர்ச்சை இந்த 6 மாசத்துக்குள்ள நான் வளர்த்து தரேன். இந்த பிஸ்னஸ 6 மாசத்துக்குள்ள வளர்த்து தரேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், கஷ்டப்படுவேன், என் டைமை போடுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? நான் இந்த சர்ச்சுக்காக நிறைய யோசிக்கிறேன். நான் ஸ்டாஃபோடு டெய்லி அவங்களோட பேசுறேன், மீட்டிங்கள் வைக்கிறேன், நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த 6 மாசம் தாங்கப்பா, இந்த 6 மாசம் தாங்கப்பா. நிறைய பேர் சொல்லுறீங்க, இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் கீழே விழுந்துருக்காங்க. உண்மையாவா? எல்லாம் கீழே விழுந்துருக்காங்களா? எத்தனை பேர் பெரிய பெரிய வாகனம் வாங்காங்க, எத்தனை பேர் பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க, எத்தனை பேர் நல்லா இருக்காங்க. காரணம் இந்த உபவாசம் தாங்க. இதை நான் சுற்றிலும் கொத்தி ஏற்படும். அடுத்த வசனம். கண்ணி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம். இந்த பிஸ்னஸ் இந்த 6 மாசம் ஃபுல்லா எனர்ஜியோடு ஃபுல் பவரோடு செய்வேன். அதுக்கு மேல வேலை காட்டி என்னத்துக்கு? விட்டுரு. முத வசனம், இதுல ஏர் போடுவேன்,
போய் அவன் சொல்ல இதை சுற்றிலும் கொத்தி, இதை நான் கொஞ்சம் கொத்த மாட்டேன், ஃபுல்லா இந்த சர்ச்சை பிரிச்சு கொத்த போறேன். நான் விடுறதா இல்லை, நான் இதை கொத்த போறேன். கொத்த வேணும்னா குனிய வேண்டும். வாழ்க்கையில் நீ குனிய படிப்ப, முதுகு வலிக்கும் தான் கொஞ்சம் குனி. வாழ்க்கையில் சில காரியத்தை செதுக்கணும். போட வேண்டிய போறைய நான் போடுவேன். ஆண்டவரே, நான் ஃபுல்லாக 100% ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாக இதை செய்ய போகிறேன். கர்த்தாவே, இந்த 6 மாதம் கொடுங்க. இந்த 6 மாதம் தோண்டுவேன், இந்த 6 மாதம் ஏர் போடுவேன், இதை பராமரிப்பேன், உழைப்பேன். அதில் கனிவாகும். ஆண்டவரே, இப்போ பங்கு தோண்டு, இப்போ பங்கு ஏற்பாடு, ஜெபி, ஒழுக்கமாறு. அதை செய், அதை செய். பிரசங்கி 9:10 சொல்லுது. பிரசங்கி 9:10 சொல்லுது, செய்யும்படி உன் கையில் நேரிடுறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். ஃபுல்லா செய், ஃபுல் பலமா செய், முழு வேகமா செய், முழு வேகமா செய். அரை குறையா செய்யாத, சோம்பல அறுக்காத. நீதிமொழிகள் 10:4, சோம்பற் கையால் வேலை செய்வன், சோம்பற் கையால் வேலை செய்வன் சுறுசுறுப்புல கையோ 6 மாசத்துல அது செல்வத்தை, பணத்தை கொண்டு வரும். நீதிமொழிகள் 22:29, நீ தன் வேலையில் ஜாக்கிரதையாக்கனை கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக. நீ பெரிய இடத்துக்கு போவா, நீ பெரிய ஆளா மாறுவாய். நீ ஜாக்கிரதையாக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும், உன் வாழ்க்கையை உயர்த்தும். ஆமென். எனவே இந்த வருஷம், இந்த 6 மாதம், இந்த அத்தி மகத்தில் இதை பார்த்தீங்க. உங்கள் லைஃப்பை ரொம்ப செதுக்கி தோண்டி மேலே வரும்படி செயல்படுங்க. முழு பலத்தோடு செய்யுங்க, திறமையாக செய்யுங்க. தேவன் பார்க்கா. 6வது, தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை, இந்த 6 மாதத்தை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு நாளும், ஒரு நாளும் வீணாக்காதீங்க. நீ வீணாக்கி நான் இழந்துருவாய். பைபிளில் பார்க்கும், மரியாளும் யோசேப்பும் குழந்தை கிடைக்க கிணத்துல, இயேசு கிணத்துல சத்திரத்துக்கு போனாங்க, கெஸ்ட் ஹவுஸுக்கு போனாங்க, கதவை தட்டாங்க, இங்கே தங்க இடம் கிடைக்குமா? அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு, அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி இயேசு அங்கே பிறக்க. அவன் அந்த சந்தர்ப்பத்தை இழந்தான். அவன் மட்டும் அந்த சந்தர்ப்பத்தை இழக்காம இயேசு அங்கே எடுத்திருந்தாக்கே இன்றைக்கி முழு உலகமே டிக்கெட் எடுத்து அந்த வீட்டை பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க. அவங்களோட பரம்பரை பரம்பரை பரம்பரைக்கு அவன் ஆஸ்வாதமாக இருந்துப்பான். அவன் அதை மிஸ் பண்ணினா, உன்னுடைய ஒரு மிஸ்டேக் உன் பரம்பரை கீழே போடும். அவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை வீணாக்கிட்டான். அதே மாதிரி பைபிளை பார்க்கும், பிறந்ததுலேருந்து கண்ணு தெரியாத ஒத்த பிச்சைக்காரன் தான் அவன். ஐயா பணம் போடுங்கப்பா, பிச்சை எடுக்கவன். ஆனால் அந்த பிச்சைக்கானுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு தானே. இது யாரப்பா இங்கே ஒரு சத்தமாக கேட்குது, யாரப்பா? அவன் கவனிக்க ஆரம்பிச்சான், கேட்க ஆரம்பிச்சான். நான் பார்க்கலன்னு சொல்லலை, அவன் கூர்மையாக கவனிச்சான். இதை வீணா கூட ஏசு போறா. அவன் எலும்பி சொன்னான், இயேசுவே தாவீது குமாரனே இறங்கு. அவன் அந்த சந்தர்ப்பத்தை விடலை. எல்லா மனுஷங்களும் சத்தப்பட மனிதங்க தடுத்தாலும் இந்த சான்ஸை நான் விட மாட்டேன்னு இன்னும் சத்தம் போட்டான். அவன் பார்வையடைந்தான். உண்ட சான்ஸை விடாத. சகேயுன்ற ஒரு மனிதன் தான் இயேசுவை பார்க்க ஆசை, ஆனா பார்க்க முடியாதபடி ஜன கூட்டம். நீங்களும் எனக்கு நிறைய ரீசன் சொல்லலாம், பாஸ் இதனால அதனால அவங்கனால. இல்லை, இது எனக்கு கிடைச்ச சான்ஸ், இது எனக்கு கிடைச்ச சான்ஸ். எனக்கு தாளந்துகள் உண்டு, திறமைகள் உண்டு. ஆனால் எனக்கிட்ட நிறைய திறமைகள் இல்லை, எனக்கிட்ட நிறைய தாளந்துகள் இல்லை. அதுக்காக இல்லைன்னு இருக்க முடியாது. இருக்கிறத வச்சுக்கொள்ளணும், இருக்கிறத வச்சுக்கொள்ளணும். சகையை நினைச்சா கூட்டம்னா போகக்கூடாது, மரத்துக்கு மேலே ஏற வேண்டும். அவன் ஏறுனா இயேசு அங்கே நின்று சொன்னாரு, இறங்கி வான அவன் வீட்டுக்கு வந்து நான் தங்க வேணும். அவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுண்டு. கர்த்தருடைய சந்தர்ப்பத்தை இழக்காத, அது உனக்கு ரட்சிப்பாய் மாறும்.
வித்தியாசம் என்ன? சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைச்சு, ஆனா சிலர் செயல்பட்டாங்க, செயல்படல. முடிவு, இந்த மீதமுள்ள 6 மாதங்கள்ல தேவன் உங்களுக்கு கதவுகளை திறக்க போகிறார். ஆனா நீங்க நடந்து போக வேண்டும். கதவுகள் திறக்கப்படும், ஆனா பார்த்து கொண்டு இருக்காத, நீ நடந்து போக ஆரம்பி. கதவுகள் திறக்கப்படும், நீ பார்த்து கொண்டு இருக்காத, நீ தொடர்ந்து போ. தேவனை ஆஸ்வதிப்பார், நீ விதைக்க ஆரம்பி. தேவனை உயர்த்துவார், உன்னை ஆயத்தப்படுத்து. ஆமென். செயல்படுங்க.